மக்களே நம்ம இன்னைக்கு போட் ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஒரு போட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த மாதிரி தான் மக்களே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோன்னு ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அப்புறமா சுற்றிலும் நிறைய சோஃபா செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய சேர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பெட்ரூம் இருந்துச்சு. 2 பெட்ரூம்லேயும் பாத்ரூம் இருந்து அப்புறமா ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஏதாவது திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி. அப்புறமா ஒரு 2 பெட்ரூம்லேயும் 2 பாத்ரூம் இருக்குது. எல்லா ரூம்லேயும் ஏசி வச்சுருந்தாங்க. அதான் வடிவேல் சார் சொல்லுவார்ல ஒரு டைலாகு, மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்குறது என்ன சுகம். அது வந்து இந்த போட்டில் நம்ம சொல்லலாம் மக்களே. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எப்போவுமே மிதந்துட்டே இருந்தேன். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிச்சன் ஒன்று இருந்துச்சு, வாஷ் பேஷன் இருந்துச்சு. இந்த போட்டோட பேர் என்னன்னா ட்ரீம் ஹவுஸ். சரியா? அப்புறமா அந்த போட்டில் வந்து சமையல் பண்ணவங்க, போட்டை ஓட்டினவங்க எல்லாருமே நல்லா பேசி கவனித்து அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ.